அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சு ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமோ ஐடி ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸோட ஆன்சர் கீ அண்ட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் கீ வந்து நான் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டு கட் ஆஃப்க்கு நேராக போயிடுறேன். அதே மாதிரி ஆன்சர் கீ வந்து இது வந்து டென்டேட்டிவ் தான், சரிங்களா? டென்டேட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முடிஞ்ச அளவு கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இல்லாத பட்சம் தவறு இருந்துச்சுன்னா கீழே நான் கொஸ்டின் நம்பரை மென்ஷன் பண்ணி இதான் சார் ஆன்சர் அப்படின்றத சொல்லுங்க. கட் ஆஃபும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவா கொஸ்டின் லெவலை பொறுத்து ஜென்ரலா நம்ம வந்து இவ்வளவு இருந்தா ஓகே அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவோமே தவிர தனித்தனி கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம சொல்ல போறது கிடையாது. ஒவ்வொரு ஆன்சருக்கு அனாலிசிஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் சொல்ல போறோம், சரிங்களா? ஸோ அதனால வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து செப்பரேட்டா நம்ம சொல்ல முடியுமே தவிர இப்போ வந்து ஜென்ரலா இவ்வளவு இருந்தா ஓகே அப்படின்றதான் சொல்லுவோம். அதுல இருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு முன்ன பின்ன 5 மார்க் 10 மார்க் இந்த மாதிரி மாறும், சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிளியரா? ரைட். ஸோ ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸோட ஆன்சர்ஸ். ஸோ ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சயின்ஸ் பிறகு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுவும் நம்ம மெட்டீரியல் தான் அதிகமாக வந்துச்சு அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் டக்குன்னு ஆன்சர் பண்றேன். ஒன்றுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வுக்கு வந்து ஆப்ஷன் பி, சரிங்களா? ஆப்ஷன் பி. 3க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பேசிக்கான சம் கொஸ்டின்ஸா தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சூஸ் த ராங் ஆன்சர் அமாங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாட்டிஸ் ஒன்லி 2 இஸ் ராங், சரியா? ஏன்னா பிளாஸ்டிக் வந்து உடையும் தன்மை கிடையாது, சரியா? அடுத்து 5வது கொஸ்டின் ஆப்ஷன் ஏ. 6வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 7க்கு ஆப்ஷன் டி. 8க்கு ஆப்ஷன் டி. 9க்கு ஆப்ஷன் ஏ. 10க்கு ஆப்ஷன் சி. 11 ஆப்ஷன் ஏ. 12க்கு ஆப்ஷன் சி. நான் டக்குனு ஆன்சர் மட்டும் சொல்றேங்க, தயவு செய்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 13க்கு ஆப்ஷன் பி. 14க்கு ஆப்ஷன் சி. 15 ஆப்ஷன் ஏ. 16 ஆப்ஷன் சி. 17 ஆப்ஷன் ஏ. 18 ஆப்ஷன் டி. 19 ஆப்ஷன் சி. 20 ஆப்ஷன் சி. 21. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான சம்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 21 ஆப்ஷன் சி. 22 ஆப்ஷன் சி. 23 ஆப்ஷன் ஏ. 24 ஆப்ஷன் பி. 25 ஆப்ஷன் பி. இதெல்லாம் பாருங்க, ஒரு ஒழுங்கான அருங்கோணத்தை எத்தனை சமபக்க முக்கோணங்களாக பிரிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது பேசிக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாம், நம்ம ஜியாமெட்ரிக்கலா எல்லாமே சரி. 26க்கு ஆப்ஷன் டி. 27க்கு ஆப்ஷன் சி. 28 ஆப்ஷன் டி. 29 ஆப்ஷன் டி. இது வந்து சில நேரம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த கொள்ளளவு இதை பத்தி தான் கேட்டிருக்காங்க, சரியா? அடுத்து 30க்கு ஆப்ஷன் ஏ. 31 ஆப்ஷன் ஏ. 32 ஆப்ஷன் சி. 33 ஆப்ஷன் சி. நம்ம மேக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, இந்த பரப்பளவு கொள்ளளவுலாம் படிச்சீங்கன்னா ஈஸியா இதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா இது பண்ணிருப்பீங்க. இங்க பாருங்க, சுற்றளவு கொடுத்துருக்காங்க, அதோட ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரியா? 2πr தான் இந்த சர்க்கம்பரன்ஸோட சுற்றுளவு. ஸோ அதை வச்சு ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? அப்ப 31.4 எங்கிட்ட வச்சுக்கிட்டு 2πr போட்டீங்கன்னா ஆரோட வேல்யூ, இப்போ 2π எங்கிட்ட கொண்டு விட்டீங்கன்னா ஆரோட வேல்யூ கிடைச்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள். 34 ஆப்ஷன் சி. ஸோ இதே மாதிரி தான் பேசிக்கா கேட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? பேசிக்கா அப்படியே மாத்தி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ். 35 ஆப்ஷன் சி. 36 ஆப்ஷன் பி. 37 ஆப்ஷன் ஏ. 38 ஆப்ஷன் பி. 39 ஆப்ஷன் சி. 40 ஆப்ஷன் ஏ. 41 சி. 42 டி. 43 சி. 44 டி. 45 டி. 46 பி. 47 பி. 48 பி. 49 டி. 50 பி. 51 ஏ. ஸோ இந்த 51 பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஐடென்டிஃபை த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் ஹீட் வந்து தெர்மோமீட்டர், சரியா? தெர்மோமீட்டர். ஸோ சில கொஸ்டின் ஏதாச்சும் தவறுதலா இதாயிருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, சரியா? 52 ஆப்ஷன் பி.
53 ஆப்ஷன் பி, 54 ஆப்ஷன் ஏ, 55 டி, 56 பி, 57 சி, 58 சி, 59 ஏ, 60 பி, 60 பி, 61 ஏ, 62 பி, 63 பி, 64 பி, 65 சி, 66 ஏ, 67 சி, 68 பி, 69 ஏ, 70 ஏ, 71 சி, 72 சி, 73 சி, 74 பி, 75 டி, 76 டி, 77 பி, 78 டி, 79 டி, 80 பி, 81 சி, 82 சி, 83 சி, 84 டி, 85 ஏ, 86 டி, 87 ஏ, 88 சி, 89 டி, 90 பி, 91 பி, 92 டி, 93 ஏ. பாருங்க, இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். ஒரு நாட்காரியை 720க்கு விட்டால் அவருக்கு 25% இழப்பு ஏற்படும் எனில் 25% லாபம் பெற எவ்வளவு விலைக்கு விற்க வேண்டும். இதெல்லாம் பேசிக்கான ஒரு லாப நஷ்ட கணக்கு. சரிங்களா? பேசிக்கான ஒரு லாப நஷ்ட கணக்கு 1600 ரூபாய். சரியா? 94 பி, 95 பி. ஸோ அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். 96 ஏ, 97 ஏ, 98 சி, 99 பி, 100க்கு சி, 101 சி, 102 பி, 103 சி, 104 ஏ, 105 பி, 106 பி, 107 சி, 108 ஏ, 109 சி, 110 ஏ, 111 ஆப்ஷன் ஏ, 112 ஆப்ஷன் டி, 113 ஆப்ஷன் பி, 114 ஆப்ஷன் ஏ, 115 ஆப்ஷன் டி, 116 ஆப்ஷன் ஏ, 117 ஆப்ஷன் டி, 118 ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாம் பாருங்க, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. 119 ஆப்ஷன் ஏ, 120 ஆப்ஷன் ஏ, 121 ஆப்ஷன் பி. இதெல்லாம் வந்து நம்ம இதுல பார்த்துருப்போம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்லாம் ரொம்ப ரொம்ப இது பேசிக்கான ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் ஃபார்முலா. சரியா? ஸோ ஒவ்வொன்றும் இருக்கும். சரிங்களா? அதனால பார்த்துக்கோங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சரியா? அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சா வந்துடும். 122க்கு ஆப்ஷன் ஏ, 123க்கு ஆப்ஷன் ஏ, 124க்கு ஆப்ஷன் ஏ, 125க்கு ஆப்ஷன் ஏ, 126 ஆப்ஷன் பி, 127 ஆப்ஷன் டி, 128 ஆப்ஷன் சி, 129 டி, 130 பி, 131 பி, 132 சி, 133 பி, 134 ஏ, 135 பி, 136 பி, 137 பி, 138 சி, 139 ஏ, 140 சி, 141 பி, 142 பி, 143 டி, 144 பி, 145 சி, 146 ஏ, 147 ஏ, 148 பி, 149 டி, 150 டி, 151 ஏ. இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதில் வரக்கூடிய பேசிக்கான கொஸ்டின்ஸ். 152 1 ஏ, 153 ஏ, 154 வந்து பார்த்தீங்கன்னா சி,
155 சி, 156 சி, 157 பி, 158 பி, 159 டி, 160 சி. சரியா? உலகின் அதிக வெப்பநிலையினை அளவிட உதவும் சாதனம் எதுன்னு கேட்டுக்காங்க. சரியா? அடுத்து 161 பி, 162 சி, 163 பி, 164 டி, 165 பி, 166 சி, 167 ஏ, 168 பி, 169 டி, 170 ஏ. ஸோ 171 டி. ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் நம்ம கொடுத்த டெஸ்ட் பேஜஸ்ல இருந்தா வந்திருக்கு, பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ்ல. அதுவும் நிறையாது ஆப்ஷன்ஸ் மாறாமலே வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட டெஸ்ட் பேஜ் மேக்ஸிமம் வந்து நிமி புக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தோம். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நம்ம டெஸ்ட் பேஜ் வாங்கினவங்க எல்லாமே நல்லா போட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம எவ்வளோ அப்படின்றத கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம சொல்ல போகிறோம். பேசிக்காக இவ்வளோ எடுத்திருந்தா ஓகே அப்படின்றத சொல்ல போகிறோம். சார் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், நான் பாஸ் ஆவேனா போஸ்டிங் வேணான்றது தெரியாது, ஏன்னா ரிசல்ட் வரப்போ எப்படினாலும் மாறும். ஸோ அதனால ஆஃப்டர் ரிசல்ட் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அது போக நமக்கு கொடுத்துருக்க கம்யூனிட்டி வேகன்சியை பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். சரியா? 172 ஏ, 173 பி, 174 பி, 175 சி, 176 ஏ, 177 பி, 178 சி, 179 பி, 180 பி, 181 ஏ, 182 சி, 183 ஏ, 184 சி, 185 டி, 186 சி, 187 வந்து டி. இதெல்லாம் டைம் அண்ட் ஒர்க் மாதிரி. சரியா? 12 தொழிலாளர் 50 மணி நேரத்துல ஒரு சாலை அமைக்க முடியும்னா அதே சாலையை 30 மணி நேரத்துல அமைக்க எத்தனை தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்க? அவ்வளவுதான். சரியா? 188 சி, 189 சி, 190 ஏ, 191 பி, 192 ஏ. இங்க பாருங்க, அடிஷன் கூட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ங்க. 193 சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி. 194 ஆப்ஷன் சி, 195 ஆப்ஷன் டி, 195 ஆப்ஷன் சி, 197 ஆப்ஷன் ஏ, 198 ஆப்ஷன் டி, 199 பி, 200 வந்து ஏ. சரியா? ஸோ ஓவராலா வந்து ஆன்சர் கீ சொல்லியாச்சு. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஏதாச்சும் தவறுதல் இருந்தா சார் கீழே இந்த சார் இதுக்கு ஆன்சர் அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும்னு தெரியாது. அதனால நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் கரெக்டா சொல்லியாச்சு. இல்லையா தவறுதல் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகேவா? சரி, ரைட். கட் ஆஃப் எவ்வளவு சார் வரும்? 540க்கு கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பேப்பர் 1 பேப்பர் 2 வரும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் இது ஒரு ஸ்கோரிங் பார்ட்டு. அது போக டெக்னிக்கல் உங்களுக்கு தனியா. சரியா? டெக்னிக்கல் தனியா. ஸோ ஜிஎஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மாடரேட் டு டஃப் லெவல். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் கால்குலேட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஸ்டினோட லெவலை தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே பார்க்கணும். மாடரேட் டு டஃப். ஸோ ஈஸியா இருந்தாலே 70+, 80+ போடலாம். 70+, 80+ ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ். அதாவது 100 கொஸ்டினுக்கு வந்து 80+, 85+ போடுவாங்க. பட் இது மாடரேட் டு டஃப்ன்றதுனால இதுக்கு பேசிக்கா நீங்க எவ்வளவு எடுத்திருக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா மினிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50. நிறைய பேர் வந்து 50, 55 போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஒரு மாடரேட் டு டஃப் லெவல் அப்படின்றதுனால 60 to 65, 60 to 65 ஓகே. ஓகே, சில பேர்லாம் 70 போட்டிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது நமக்கு வேணாம். 60 to 65 எது? ஜிஎஸ் மேக்ஸ். சரியா? ஜிஎஸ் மேக்ஸ் சேர்த்து, அதாவது 100க்கு நீங்க 60 to 65 எடுத்திருந்தா ஓகே. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லாத்துக்குமே. ஆனா டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் மாறும். ஏன்னா அது ஒரு கொஸ்டின், சில கொஸ்டின் இப்ப ஒர்க்ஷாப் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸி. ஒர்க்ஷாப் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸி. அசால்ட்டா எல்லாருமே 170, 180 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 170, 180. ஸோ அப்ப இதை பாக்குறப்ப உங்களுக்கு எவ்வளவு எடுத்திருந்தா சேஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 170 பிளஸ் 170 பிளஸ் எடுத்திருந்தா சேஃப். நீங்க ஜென்ரலா நான் சொல்றேன். இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கு பிசிக்கு எவ்வளவு, இதுக்கு எவ்வளவுலாம் நான் சொல்லல.
170 பிளஸ் எடுத்திருந்தா சேஃப். இப்போ நீங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஜென்ரலா சொல்லிருக்கேன். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எடுத்து போறீங்க ஒரு 5 to 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் ஆகும். 5 to 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் ஆகும். எஸ்சி எஸ்டி அவங்களா இருந்தா ஒரு 20 மார்க்ஸ் வரைக்கும் டிஃபரெண்ட் ஆகும். சரியா? அப்போ 170, அப்போ டோட்டலா 170, இது ஒரு 60 or 65 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க்ஷாப் கால்குலேஷன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 230ல இருந்து 240 எடுத்திருக்கணும். அதாவது ஜிஎஸ் மேக்ஸ் சேர்த்து எவ்வளவு 240, 230ல இருந்து 240 எடுத்திருந்தா ஓகே. சரியா? போஸ்டிங் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்ப எவ்வளவு, ஏன்னா நம்ம கரெக்டா எல்லாருமே வந்து 230 240 போட்டிருப்போம்ன்றது தெரியாது. 1 or 2 கொஸ்டின்ஸ் வேரி ஆகும். அதுக்கு நான் சொல்றேன். அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆஃப்டர் த ரிசல்ட் தான் நம்மளால வந்து ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ண முடியும். பட் ஜென்ரலா வந்து இதுதான் பேசிக்கா அந்த கொஸ்டினோட லெவலை பொறுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்டிஸ் ஆயிருக்கலாம். அது உங்களுக்கு வந்து கட் ஆஃபை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியா இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540க்கு ஒர்க்ஷாப் கால்குலேஷன் 230 to 240 ஜென்ரல் சயின்ஸு மேக்ஸு அதே மாதிரி டெக்னிக்கல் சேர்த்து மொத்தமாக 300 மார்க்குக்கு 230 or 240 எடுத்திருந்தா ஓகே. சரியா? அதே மாதிரி எல்லாரும் வந்து மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்கக்கூடாது. அதையும் பார்த்துக்கலாம். நிறைய பேர் இல்லை கமெண்ட் பண்ணுங்க. சரியா? கமெண்ட் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃபோன் பண்ணி சார் நான் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஜென்ரலா சொல்றோம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனாலதான் இந்த ஒரு அனாலிசிஸும், அதுவும் நிறைய பேர் அட்டன் பண்ணதை வச்சுதான் இந்த அனாலிசிஸ் சொல்லியிருக்கு. சில பேரெல்லாம் 190 போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஆவரேஜா ஈஸின்றப்ப ஒரு 170. சரியா? 170 இதுல ஒரு 60 to 65 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஓவரால் கட் ஆஃப். ஸோ வேற எக்ஸாம் எதுவும் ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்எல் அகாடமில எல்லாமே பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல வேணாம்னா உங்கள்ட்ட இருக்கிற சோர்ஸ் வச்சு நல்லபடியா படிங்க. ஒவ்வொரு ஆன்சருக்கையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.